ஒருவேளை நான் தப்பு பண்ணியிருந்தனா இவளை அதை நிரூபிக்க சொல்லுங்க. எல்லார் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்தணுங்கிறது தான் இவளோட நோக்கம். ரொம்ப நடிக்காத சிவா, போதும் ஸ்னேகா. என் கேரக்டர் பத்தி மட்டும் தப்பா பேசாத. உனக்கே இவ்வளவு கோவம் வருதுன்னா அப்போ பாதிக்கப்பட்ட எனக்கு எவ்வளவு கோவம் வரணும். ஒழுங்கா என் பொண்ணை ஏத்துக்கோ சிவா. எல்லாரும் நிறுத்துங்க. என் பிள்ளை சிவா இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை செஞ்சிருக்கவே மாட்டான். நீ வேணும்ட்டே என் புள்ள மேல பழிய போடுற ஸ்னேகா. சிவா ஒன்னும் நீங்க பெத்த புள்ள இல்லையே. அவரோட அம்மா மகா ஆண்டி. அவங்களுக்கு என்ன மருமகளா ஆக்கிக்கணுங்கிறதுல முழு விருப்பம் இருக்கு. நாங்க காதலிக்கும் போதே அவங்க எங்களை ஏத்துக்கிட்டாங்க. எந்த ஆதாரம் இல்லாம ஸ்னேகா சிவா மேல போட்டிருக்க இந்த குற்றச்சாட்டை பஞ்சாயத்தை ஏத்துக்க கூடாது. என்னால மெடிக்கல் டெஸ்ட் மூலமா நிரூபிக்க முடியும். இங்க பாருப்பா சிவா, ஸ்னேகா சொல்றது பொய்ன்னு நீ நிரூபிச்சாதான் இந்த பஞ்சாயத்து ஒன்ன குற்றவாளி இல்லைன்னு பாக்கும். பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்ல. ஸ்னேகா சொல்றது பொய்ன்னு நான் நிரூபிக்கிறேன். இன்னும் 30 நாள்ல ஸ்னேகா சொன்னது பொய்ன்னு சிந்துவும் சிவாவும் நிரூபிக்கணும். அப்படி இல்லைன்னா சிவா ஸ்னேகாவை ஏத்துக்கணும். அல்லாத டாக்டரே, அந்த சாமியை வந்து உன் மேல குறை சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். எனக்கு உன்னை பத்தி தெரியாதா?